Namaskaram. In your proverb, one of the most important thing you can do on this earth is to let people know they are not alone. பியூட்டிஃபுல்ங்க. இந்த ப்ராவப் எழுதினவருக்கு பெரிய ஒரு நமஸ்காரம். அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக மாறுறது. கண்டிப்பாக நம்ம ஒருத்தருக்கொத்தர் நம்ம எப்போதுமே உதவியாக இருக்கணும். அந்த உதவி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அவளோட நெசசிட்டிக்கு கரெக்டாக டக்குன்னு அங்கே போய் நம்ம நின்றுடணும். சில நேரங்களில் நம்ம கலோக்கியெல்லாம் சொல்லுவாங்க, தெய்வம் மனுஷ ரூபம் என்ன அப்படின்னு. திடீர்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாள். அவள் பந்தம் இருக்காது, அவள் ரொம்ப தெரிஞ்சவா இருக்க மாட்டா, ஒன்றுமே அறிமுகமே இல்லாதவா ஆனால் ஒரு சமயம் அப்படிங்கும்போது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாள். அது ரொம்ப நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது யாருக்காவது எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். தெய்வம் மனுஷ ரூபேன்னு ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஸோ கண்டிப்பாக அதை நம்ம அக்னாலேஜ், அதாவது நம்ம அதை கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்கணும். அப்போது அந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ண வரா அப்படின்னா கடவுள் நம்மளுடன் எப்பவும் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். ஸோ அதை நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல கலாமிட்டிஸ் நடந்திருக்கு, வயநாட்டில் நடந்திருக்கு, நிறைய இடத்துல. ஸோ இங்கே உலகத்தில் மொத்தம் எவ்வளவோ எங்கெல்லாமோ நடந்திருக்கு. அப்போது அந்தந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா யாரா ஒரு ரூபத்தில் நமக்கு கண்டிப்பாக காப்பாற்றுறா. அப்போ அந்த மாதிரி காப்பாற்றும் போது அதை நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு காப்பாற்றுறவாளை நமஸ்காரம் பண்ணணும், தேங்க் பண்ணணும். அண்ட் கடவுள் நம்மளோட இருக்கார் அப்படிங்கிறத உணர்ந்து சந்தோஷப்படணும், அவருக்கும் நன்றி சொல்லணும். இது கண்டிப்பாங்க. அதே சமயத்தில் வேற யாருக்கோ நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும். வேற யாருக்கோ நடந்த போது கூட நம்மளும் அவளுக்கு கை கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. இதுக்கு ஸ்கூலில் போய் படிக்கணும், இல்லைன்னா டிகிரி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதெல்லாம் பிளட்டில் ஆட்டோமேட்டிக்காக வரணுங்க. எத்தனையோ பேர் நான் கண்ணுக்கு நேரம் நானே பார்த்துருக்கேங்க. ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா பயப்படுவா. ரத்தத்தை பார்த்துட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவா. எனக்கு தலை சுற்றுறது, எனக்கு ரத்தத்தை பார்த்தாலும் எனக்கு என்னமோ பண்ணுது, அதனாலன்னு ஓடி போயிடுவா. ஸோ அப்படி ஒரு கேட்டகரி இருக்கா. பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, அவளுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஃபோபியா. அவளுக்கு அந்த ரத்தம்லாம் பார்த்தோன்னா ஒரு பயம். இன்னொரு நம்மளை யாராவது ஏதாவது தப்பாக சொல்லிவிடாலோ, நம்ம போய் ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் நம்ம மேலே ஏதாவது பழி வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருப்பாள். எதுவுமே பார்க்காம ஒரு அவசியம், ஒரு தேவை அப்படிங்கும்போது நான் போவேன் அப்படின்னு போய் ஒருத்தர் போய் ஹெல்ப் பண்ணுறா பாருங்கோ, அங்கே தாங்க கடவுள் இருக்கார். எதையுமே என் உடம்புல என்னோட ட்ரெஸ்லலாம் அந்த ரத்தம் ஆகிடுமே, நம்மளால் தூக்க முடியுமா, நம்ம ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டல், இப்படிலாம் நம்ம யோஜனை பண்ணாமல் டக்கு நம்மக்கிட்ட பைசா இருக்கா. இப்போ ஹாஸ்பிட்டலில் போனால் எந்த ஹாஸ்பிட்டல் ஆனாலுமே நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது முதல் உதவி பண்ணுறதுக்கு ஒரு பைசா கொடுத்தா தான் அவள் உள்ள என்ட்ரியே இது பண்ணுவாள். நம்மக்கிட்ட இல்லைங்க அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு தே ஹவ் காட் அ ரூல். அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் அதெல்லாம் அது அப்புறம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், அப்படிலாம் ஒன்றுமே யோஜனை பண்ணாமல் டக்குன்னு போய் ஒருத்தர் தூக்கி ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டோ இல்லை ஏதோ பண்ணுறா பாருங்கோ, அந்த மாதிரி தன்னலமற்ற அவளை தன்னை பற்றி யோஜனையே பண்ணுற. ஐயோ நம்ம இப்போ இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கோமே, நம்ம ஒரு மீட்டிங் இருக்கேன், நம்ம இதை கண்டிப்பாக இவாளை போய் இன்னைக்கு இப்போ இந்த டைமை விட்டோன்னா லேட் ஆகிடுமே அப்படிங்கிறதெல்லாம் யோஜனையே பண்ணாமல் ஒரு சமயம் அப்படிங்கும்போது ஹெல்ப் பண்ணுறா பாருங்கோ, அவளை நிஜமாவே கடவுளுக்கு சமானம்ங்க. ஸோ அந்த மாதிரி அவளையும் நமஸ்காரம் பண்ணணும். அப்போ கடவுள் நம்மளோட இருக்கார் அப்படிங்கிறத உணரணும். சமயம் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் நீங்களும் அந்த மாதிரி தன்னலமற்ற போய் ஹெல்ப் பண்ணணும். ஸோ யாருமே தனிமை கிடையாது. கண்டிப்பாக ஒருத்தருக்கொத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணணும். இது நீங்கள் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா, கடவுள் உங்களோட நெருக்கமாக வந்துடுவார். இது ரொம்ப உண்மைங்க. கடவுள் நெருக்கமாக வந்துடுவார், உங்கள் பக்கத்துலேயே வந்துடுவார். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி ஆட்களை தான் பிடிக்கும். அண்ட் லா ஆஃப் நேச்சரும் எப்படின்னா, ஆஸ் மச் ஆஸ் யூ கிவ் ஆஸ் மச் ஆஸ் யூ கெட் பேக். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஐயோ இந்த சந்தர்ப்பத்தில் போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பாக கடவுளே ஹெல்ப் பண்ணுவார். இதெல்லாம் கிவ் அண்ட் டேக் பாலிசி தாங்க. நான் எல்லா ப்ராபப்ளையும் ஒன்று போல் சொல்கிற மாதிரி கிவ் அண்ட் டேக். நீங்கள் கொடுக்க தான் யூ கேன் டேக். ஸோ ரொம்ப வெரி வெரி அத்தன்டிக் இன்ஃபர்மேஷனுங்க.
ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா பல பல கோணங்களில் நம்ம பயப்படுறோம். ரத்தத்தை பார்த்தா பயம், அப்புறம் இவங்க பைசாலாம் கேட்பாப்பா, நம்மளாலாம் முடியாது, இதுக்கெல்லாம் பொறுமையாக அங்கே வா இங்கே வான்னு கேட்பா, என்னால் போக முடியாது அப்படின்னு ஒரு கேட்டகரி இருப்பா. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட பைசாலாம் இல்லைப்பா, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அது ஒரு கேட்டகரி. ஸோ இப்படி பலவிதமான கேட்டகரி. பட் இது இந்த கேட்டகரிக்கார எல்லாருக்குமே கெட்ட எண்ணம், ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஏதோ ஒரு ஹோபியா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அவள் முன்னுக்கு வரல. சில பேர் அதான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவா, எல்லாத்தையும் நகருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தானே போய் முடிஞ்ச வரைக்கும் தனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் எய்டு கொடுப்பா. ஃபஸ்ட் எய்டு கொடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணுவா. என்ன மாதிரி சந்தர்ப்பமானாலும் சரி, ஆக்சிடென்ட்டுன்னு இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன். ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு மனசு வேணும், தைரியம் வேணும். ரெண்டும் தான் இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த ரெண்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்க. நான் ஏன் அடிக்கடி கமெண்ட் அடிங்க சொல்கிறேன்னா, நீங்கள் நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா கண்டிப்பாக ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணணுங்க. வாட் எவர் யுவர் கமெண்ட் இஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த எழுத்துக்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 என்ன கேட்டேன்னா, as much as you give, as much as you get back. ஸோ நீங்கள் இன்னொருத்தரை வந்து நீங்கள் சூப்பராக இருக்குது, நன்னவே பேசலை அப்படின்னு நீங்கள் சொல்ல you will also get back. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுவா, உங்களை யாரோ வந்து நீங்கள் பண்ணக்கூடிய காரியத்துக்கு வந்து அதை வந்து அக்னாலேஜ் பண்ணுவா. இது ரொம்ப உண்மைங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எப்போதுமே எல்லாருக்கும் உதவணும். நம்ம எப்போவும் சந்தர்ப்பம் எதிர்பார்க்கக்கூடாது, டக்குன்னு வந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது. அதை எப்போதுமே நம்ம ஹெல்ப் பண்ண தான் கடவுள் நம்மக்கிட்ட பயங்கரமாக நெருக்கமாக வந்து நம்மக்கிட்ட உட்காருவார். இது ரொம்ப உண்மைங்க. தேங்க்யூ ஸோ மச்.